சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமைப்பு என சொல்லிக் கொள்ளும் ஒரு அமெரிக்க அமைப்பு இந்தியாவின் இரும்பு அரணான ரா உளவு அமைப்பு மற்றும் பாரத கலாச்சார அரணான RSS மீது தடைகளை விதிக்கச் சொல்லி விஷத்தை கக்கியுள்ளது. இது இந்தியாவின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதல். இந்த அறிக்கையை தயாரித்தவர்கள் இந்திய விரோதி பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்த ஆசிப் மஹ்மூத் மற்றும் செமா ஹசன் போன்றவர்கள் தயாரித்த இந்த இந்திய எதிர்ப்பு அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று தனது அதிகாரப்பூர்வ பக்கங்களில் பகிர்ந்து கொண்டாடி வருகிறது. இப்படி ஒரு கேடுகெட்ட கேவலமான எதிர்க்கட்சி உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ரா அமைப்பை முடக்குவது மறைமுகமாக பயங்கரவாதிகளுக்கு செய்யும் உதவி என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதை ஆதரிப்பதன் மூலம் காங்கிரஸ் நமது தேசத்திற்கே எதிரான கட்சி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஒரு நாட்டிற்கே எதிரான கட்சி அந்த நாட்டின் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதியில்லாதது. ரா அதிகாரிகளின் ரகசியங்களை ஈரானில் கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹமீத் அன்சாரியை துணை ஜனாதிபதியாக்கியதும், பாகிஸ்தானில் இருந்த ராவின் உள்கட்டமைப்பை அளித்த ஐக்கிய குஜ்ராலுக்கு ஆதரவு தந்ததும் இதே காங்கிரஸ் தான். அன்று முதல் இன்று வரை இந்தியாவின் பாதுகாப்பை சீர்குலைப்பதே இவர்களின் நோக்கம். மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் ஒருமுறை காங்கிரஸை பாராட்டினான். இவனை போன்ற தீவிரவாதிகளை குலை நடுங்க செய்யும் அமைப்பு ரா. இந்த அமைப்பை அழிக்க வேண்டும் என அவனும் நினைத்தான். இப்பொழுது காங்கிரசும் நினைக்கிறது. ஆழமாக சிந்தித்தால் காங்கிரஸ் முக்த் பாரத் அத்தியாவசியம் என்பது தெளிவாகிறது. காங்கிரஸ் முக்த் பாரத் का सपना हिंदुस्तान साकार